ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். மோஸ்ட்லி எல்லாம் டெய்லி சிம்பிளான சாப்பாடு தான் பார்க்குறோம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இன்றைக்கி ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப மந்தமாக இருந்தது, அதனால் சிம்பிளாக போதும்ன்ட்டு சிம்பிளாக ஒரு ரசம் தான் வச்சுருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். சுட சுட வடித்த சாதம், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கல்யாண ரசம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஆற்றுல இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது எப்படி பதம்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். இதுக்கு முழுக்க நெய்யில் பண்ணால் தான் நல்லா இருக்கும். நெய் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு எம்டி கடாயில் 1/4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா. நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் இன்றைக்கி ஒரு 3 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 4-5 மிளகா கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு நரன்னு பொடிச்சு வச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. நரன் பொடிச்சிங்கன்னா தான் தெளிவு கிடைக்கும். ஸோ நரன்னு பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த கரண்டியால் ஒரு 1/4 கரண்டி துவரம் பருப்பை எடுத்து நல்லா வேக வைங்க. குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அதை நல்லா கரைச்சின்ட்டு அதில் புளிப்புக்கு 2 தக்காளி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தக்காளி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. 2 தக்காளியை பிழிஞ்சு விட்டுட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, இந்த ஆலினால் பொடி நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த ஆலினால் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு உப்பையும் போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இந்த புளிஜல ஸ்மெல் போகணும். நல்லா புளிஜல ஸ்மெல் போன உடனே இந்த வேக வச்ச பருப்பை போட்டு ஒரு கொதி வந்த உடனே அரைச்சி வச்சுருக்க இந்த ரசப்பொடியை போட்டு நல்லா பொங்கி வரும்போது கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. மறுபடியும் இன்னொரு கடாய் வச்சு அதில் நெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிடுங்க. தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி கல்யாண ரசம் ரெடி. இன்றைக்கி அம்மா தான் முழுக்க பண்ணால். ஸோ இந்த கல்யாண ரசம் ப்ளஸ் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய், தக்காளி போட்ட கறி. கத்திரிக்காய் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கத்திரிக்காவை போடுங்க. கத்திரிக்காவை போட்டுட்டு நான் அம்மா இன்றைக்கி 2 தக்காளி போட்டிருக்கா. உங்களுக்கு தக்காளி வேண்டாம், வெங்காயம் போட்டுக்கிறேன்னா வெங்காயம் போட்டு வெறும் கத்திரிக்காவை போட்டு இது பண்ணாலும் ஓகே. இல்லை வெங்காயம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி தக்காளி போட்டு பண்ணாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம். ஸோ இன்றைக்கி நாங்கள் தக்காளி போட்டு தான் பண்ணியிருக்கோம். கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த விசரத்து கொட்டுற தண்ணியிலே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 5 to 7 minutes போதும். ஏன்னா நிமிஷமாக இதெல்லாம் குழஞ்சி போயிடும், சட்டுனும் ஆகிடும். ஸோ இறக்கும்போது பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுங்க. ஸோ இன்றைக்கி கத்திரிக்காய்க்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தான் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மோர், ஊறுகாய். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டெய்லி சாம்பார் அது இதுன்னு பண்ணுறதுனால இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, கொஞ்சம் உடம்பும் மந்தமாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு வயிற்றுக்கும் நல்லா இதுவாக இருக்கும், வாய்க்கும் மனமாக இருக்கும். ரெண்டாவது ரசம் மீந்தாலும் தப்பில்லை, அழகாக சூப் மாதிரி கூட குடிக்கலாம் நம்ம. ஸோ அதனால் இந்த மாதிரி கல்யாண ரசம் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ரசம் நிறைய விதமாக இருக்குது. இதுக்கப்புறம் வர வீடியோவில் ரசம் விதவிதமாக போடுறோம். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரி கல்யாண ரசம் கத்திரிக்காய் பண்ணுங்கள். இல்லை அப்படி இல்லைனாக்கா கத்திரிக்காய்க்கு பதில் காரக்கறி, நல்லா உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு பண்ணிங்கனாலும் நல்லா மேட்ச் ஆகும். இல்லை வடாமத்தல் தொட்டுண்டாலும் நல்லா மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லன்ச் மெனுவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.